ஆரம்பிக்கலாமா? சரி, இன்னைக்கான வகுப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தென்னிந்தியாவின் வரலாறு அப்படின்னு சொல்லலாம். அதனால தென்னிந்திய புரட்சின்னு கூட சொல்லலாம். எப்படி தென்னிந்திய புரட்சிகள் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பல்வேறு விதமான போராட்டங்கள் நடைபெற்றுச்சு நம்மளோட சுதந்திரத்துக்காக. அந்த சுதந்திரத்தின் அடிப்படையில் அதாவது சுயாட்சி பெறணும் அப்படின்றதுதான் ஒரே ஒரு முறையாக இருந்துச்சு. அதன் அடிப்படையில முன்னோர் காலகட்டத்தில இருந்தே என்ன பண்ணாங்க, போராடினாங்க. மற்ற நாடுகள்ல அடிமையா இருக்க விரும்பல யாரு, இந்தியர்களாக இருக்கக்கூடிய அனைவரும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல தான் என்ன சொல்றாங்கன்னா, பாளையங்கள் தோற்றம் வந்து உருவாச்சு. அதுக்கு முன்பாக நம்ம என்ன இருந்துச்சு, ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலகட்டங்கள் ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில் இருந்துச்சு. அதுக்கு முன்பாக அவங்களுக்கு முன்பாக மராட்டியர்கள், முகலாயர்கள் அப்படின்ற மாதிரி என்ன பல்வேறு மதத்தின் அடிப்படையில என்ன நடந்துச்சு, ஆட்சிகள் நடந்துச்சு. அதற்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, நம்மளோட தென்னிந்திய பகுதிகளில் நிறைய விஷயங்கள் மாற்றுதல் ஏற்படுச்சு. சொல்ல போனோம்னா நம்மளோட தக்கான பகுதிகளுக்கு முகலாய பேரரசு என்னது பண்ணிச்சு, ரொம்ப போராட்டத்தோட நடந்துச்சு. போராடி தான் நடந்துச்சு. அதுல வந்து யாருன்னா அவுரங்கசீப்பை சொல்லலாமா இல்லையா? ஆமா. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்தது என்னன்னா நம்மளோட தெற்கு பகுதிக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க வந்து இருக்கக்கூடிய பகுதிகள் நல்ல செழிப்பான பகுதிகள். யார் ஆட்சி செஞ்ச காலகட்டமாக இருந்துச்சு, நம்ம 3 வீரர்கள் இருந்தாங்க. சேர, சோழ, பாண்டியர்கள் சொல்லிட்டு 3 பேர் இருந்தாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களை என்ன பண்ண முடியல, தகர்க்கவே முடியல. அதற்கப்புறம் அந்த அரசுகள் தான் மாறி மாறி அமைஞ்சிச்சு. அதன் அடிப்படையில தான் காமிச்சாங்க. சரிங்களா? அப்ப 1336ஆம் ஆண்டு வெளியே வந்த அரசு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விஜயநகர பேரரசு. அந்த விஜயநகர பேரரசால ஒரு அமைச்சராகவோ இல்ல ஒரு இராணுவ தளபதியாகவோ விளங்கியவர்கள் தான் நாளடைவில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நாயக்கர்களை உருவாக்குனாங்க. அந்த நாயக்கர்கள் முறை அப்படின்றது விஸ்வநாத நாயக்கர் அப்படின்றவர் எங்கன்னா மதுரையை சேர்ந்தவராக இருந்தார். அவர் தான் மதுரைக்கு என்னது நாயக்கர். இப்ப பார்க்க பாத்தீங்களா, என்ன நாயக்கர் வந்து கட்டியிருந்திருக்காரு, திருமல நாயக்கர் வந்து என்ன கட்டியிருந்தாரு, திருமல நாயக்கர் மஹால் கட்டியிருந்தாரு அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அதெல்லாம் என்னது, நாயக்கர் காலகட்டத்துல, அதாவது விஜயநகர பேரரசு காலகட்டத்தில இருந்து உருவானதுதான் என்னது, நாயக்கர் காலகட்டம். அவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு காலகட்டத்துல என்ன பண்ணிட்டாங்க, இங்க வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த ஆட்சி செஞ்சவங்க இங்க இருக்கக்கூடிய மக்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு பல்வேறு தலைவர்கள் இருந்தாங்க. அந்த தலைவர்கள் பூரமே என்னது, இந்த அரசுக்கு எதிராக ஆப்போசிட்டா திரும்ப ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் நடந்துருந்துச்சு. அப்ப அந்த இடத்த நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறணும் அப்படின்னா ஒரு பாளையங்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாளையங்கள்னா என்ன சொல்லலாம், நான் சொன்னேன் இது முன்னாலே காக்கத்திய மன்னன் பிரதாபரத்ரன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னேன். அவர் தான் முதலாக பாளையக்காரர் என்ற முறையவே கொண்டு வந்தாரு அப்படின்றது முன்னாலேயே நான் சொல்லியிருந்தேன். அதே போலதான் இப்பவும் என்ன சொல்றேன்னா, முதலாக பாளையக்காரர்கள் முறையை கொண்டு வந்தது அவரு. ஆனா தமிழ்நாட்டுல, நம்மளோட தமிழ்நாட்டுல தென்பகுதியில தெற்கு பகுதியில கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யார் சொல்லலாம், விஸ்வநாத நாயக்கர். இவர் வந்து 1529ஆம் ஆண்டு தான் எங்க வந்தாரு, ஆட்சி புரிய ஆரம்பிச்சார். எங்க, மதுரை. சரிங்களா? அப்ப அந்த பகுதியில வந்து என்ன ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது இப்படி ஒரு குழப்படியான ஒரு முறை இருக்கிறதுனால அப்ப நம்ம 72 பாளையங்களாக யார் பிரிச்சாரு, விஸ்வநாத நாயக்கர் பிரிச்சாரு. யாரோட உதவியோட அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அமைச்சர் அரியநாதரின் உதவியோட. யாரோட உதவியோட, அமைச்சர் அரியநாதரின் உதவியோட. அமைச்சர் இவர் வந்து என்னன்னா மிகவும் சிறந்த கல்வி அறிவு பெற்றவர். அதனால என்ன பண்ணுவாரு, இவர் சொல்ற வேலைகள் கூட நல்லபடியா நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில 72 பாளையங்களாக அவரோட உதவியோட துவிச்சார். பாளையம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்போ உள்ள காலகட்டத்துல என்ன சொல்றோம்னா மன்சப்தார் அப்படின்ற ஒரு முறை இருந்துச்சு. அக்பருடைய காலகட்டத்துல நம்ம பார்த்தோமா இல்லையா? அதே போலதான் இவங்களோட காலகட்டத்துல என்ன பண்ணாங்க, ஒரு சில விஷயங்கள் வந்து நடத்தினாங்க. அதுதான் வந்து என்னன்னா ஒரு நிலத்தை கொடுத்துருவாங்க. நிலத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னது, குதிரைகளை கொடுப்பாங்க, வீரர்களை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்திருக்கோம் மன்சப்தார் முறை. அது வந்து அந்த குறிப்பிட்ட பகுதிகளுக்கு முன்னாடி வரி வசூலிக்கணும் அப்படின்ற மாதிரி. அதே போலதான் பாளையக்காரர்கள் முறையும் 72 பாளையமும் அப்படித்தான் இருந்துச்சு. அந்த பாளையக்காரர்கள் முறை 2 பிரிவுகளாக பிரிச்சு மேற்கு பாளையம், கிழக்கு பாளையம்ன்ற மாதிரி பிரிச்சிருந்தாங்க. தெற்கு பகுதியே என்னது 2 பகுதியாக பிரிச்சுட்டாங்க. அப்படி உள்ள காலகட்டமும் எங்க நடந்துச்சு, இந்த நாயக்கர் காலகட்டத்துல நடந்துச்சு. அப்ப அந்த பாளையக்காரர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாளையக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாங்க, ஒரு குறிப்பிட்ட தூரத்துல, அதாவது உங்களுக்கு வந்து என்னன்னா இவ்வளவு தூரத்துக்கு வந்து என்னது உங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கணும். அதே போல மக்கள்கிட்ட வரி பணத்தை வாங்கணும், வீரர்கள் தயார்படுத்தணும். அரசருக்கு தேவைப்பட்ட காலகட்டத்துல என்ன பண்ணணும், போய் என்ன பண்ணணும், அதை போர் காலகட்டத்துல உதவணும் அப்படின்றது தெரியும். சரிங்களா? அதுதான் வந்து என்னது பாளையக்காரர்கள் முறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பாளையக்காரர்கள் முறையை கொண்டு வந்தவர் யாரு, விஸ்வநாத நாயக்கர். அதுக்கு உதவி உரமாக இருந்தவர் யாரு, அரியநாதர். எத்தனை பாளையங்களாக பிரிச்சாங்க, 72 பாளையங்கள். அதுக்கப்புறம் என்னன்னா
அவங்க இது வசூலிக்கிற அந்த வரிமுறைய எத்தனை வரிகளாக அவங்களுக்கு கொடுக்கணும், எத்தனை பகுதிகளாக கொடுக்கணும்? 1/3 பகுதியாக யாருக்கு கொடுக்கணும்? அரசருக்கு கொடுக்கணும். அந்த 2 பங்கு மீதி இருக்கக்கூடிய 2 பங்குல அதுல ஒரு 1 பங்கு உறுப்பினருக்கு ஒரு பங்கு வரிய யாருக்கு? ராணுவ வீரர்களுக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. அதாவது அதுல இருக்கக்கூடிய வீரர்களுக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. மீதி இருக்கக்கூடியதை யார் வச்சுக்குவாங்க? அந்த பாளையக்காரர்கள் வச்சுக்குவாங்க. அந்த பாளையக்காரர்கள் வச்சுக்குவாங்க. அப்ப இதுல 1/3 பங்கு அரசருக்கு போயிடும். மீதி இருக்கக்கூடிய அந்த 2 பங்குல அதுல ஒரு 1/3 பங்கு யாருக்கு போயிடும்? யாருக்கு போயிடும்? ராணுவ வீரர்களுக்கு போயிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் யாருக்கு மீதி இருக்கக்கூடியதுதான்? யாருக்கு? பாளையக்காரர்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. இந்த முறைகள் தான் எதுல இருந்துச்சு? பாளையக்காரர்கள் தோற்ற முறைகளா இருந்துச்சு. பாளையக்காரர்களை தோற்றுவித்தவர் யார்? பாளையக்கார முறையை தோற்றுவித்தவர் விஸ்வநாத நாயக்கர். நல்லா தெரியும். சரிங்களா? நெக்ஸ்ட், பாளையக்காரர்களோட புரட்சி எப்படி ஏற்படுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் என்னது இந்த புரட்சிகள் நடைபெற்றுச்சு. இந்த காலகட்டமாக சொல்றாங்க. ஆனா அந்த பாளையத்தை தான் 2 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. கிழக்கு பாளையம், மேற்கு பாளையம். கிழக்கு பாளையத்துக்கு தலைவராக விளங்கியவர் யாருன்னா யாரு? வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. மேற்கு பாளையத்துக்கு தலைவராக விளங்கியவர் பூலித்தேவர் அப்படின்றது தெரியும். ஏன் அப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க 2 பேருமே என்னது மிகச்சிறந்த ஒரு லீடர்ஷிப்ல ஒரு நல்ல ஒரு இதுல இருந்தாங்க. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா இவங்களை எடுத்துக்காட்ட சொல்றாங்க. சொல்ல போனோம்னா இவரை பொறுத்த வரைக்கும் இது யாரு? தமிழகத்தை சேர்ந்தவர்னு சொல்லி இவரை சொல்லலாம், பூலித்தேவர். ஆனா இவரை அப்படி சொல்ல முடியாது. தமிழகத்தை சேர்ந்தவர் கிடையாது. இவர் எங்க இருந்து வந்தாங்கன்னா ஆந்திர பகுதியில இருந்து வந்தவங்க 11ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல இங்க வந்ததாகவும் குறிப்பிடுறாங்க. சரிங்களா? அதைத்தான் என்ன சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னது இங்கேயேதான் பூர்வகுடியா இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க? மேற்கு பாளையம் கிழக்கு பாளையம் பிரிச்சப்ப கிழக்கு பாளையத்தின் தலைவராக யார் இருந்தாரு? கட்டபொம்மன் இருந்தாரு. மேற்கு பாளையம் மறவர்களின் தலைவர்களாக யார் விளங்கினாரு? பூலித்தேவர் விளங்கினாரு. அந்த வார்த்தை முக்கியம், அது சொல்லணும்னு நினைச்சேன். சரிங்களா? ஏன்னா அது அடிக்கடி கேட்பாங்க. அந்த மறவர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பாங்க. மேற்கு மறவர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பாங்க. அந்த மறவர்களின் தலைவர்களாக யார் விளங்கினா? பூலித்தேவர் விளங்கினாரு அப்படின்றது தெரியணும். சரியா? நெக்ஸ்ட், இது எப்போ இந்த பாளையக்காரர்களுக்கு கிளர்ச்சி ஏற்படுச்சு, எப்போ புரட்சி ஏற்படுச்சு அப்படின்றது நமக்கு தெரியும் தானே? அப்ப அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1792 கர்நாடகா உடன்படிக்கை அப்படின்னு ஒரு உடன்படிக்கை. அதாவது ஆற்காடு நவாப்பாக இருந்தப்ப முகமது அலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன சரியா? அதே மாதிரி மைசூர்ல இருக்கவங்க திப்பு சுல்தான்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சுல்தான்கள் இவங்க எல்லாருமே என்னன்னா மேல இருந்து வந்தவங்க. யாருன்னா முகலாய பேரரசு காலகட்டத்துல அதுக்கப்புறம் அவர்களோட வழித்தோன்றர்களாக வந்தவங்க தான் யாரு? அவங்க எல்லாருமே கர்நாடகா நவாப்பா இருக்கட்டும், அதே மாதிரி யாரா இருக்கட்டும் மைசூர் சுல்தான்களா இருக்கட்டும். இவங்க மைசூர் சுல்தான்கள் நம்ம பார்த்திருப்போம்ல, இதெல்லாம் மராட்டிய பேரரசுகள்ல பார்த்தோம். அவங்க அப்பா கூட இதுல மைசூர் சுல்தான்கள் தான் வேலை பார்த்ததாக குறிப்பிட்டிருந்தாங்களா இல்லையா? அப்ப அதே போலதான் எங்கேயும் நடந்துச்சு, கர்நாடகா உடன்படிக்கையின் அடிப்படையில நடந்துச்சு. அப்ப அந்த கர்நாடகா உடன்படிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாங்க ஆங்கிலேயர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம், நீங்க என்ன பண்ணணும்னா அவங்கள்ட்ட தான் வரியை செலுத்தணும், அப்ப நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்பதான் என்னதுன்னா பெருங்கிளர்ச்சி ஏற்படுது. அப்ப முதலாக தென்னிந்தியாவிலிருந்து தமிழகத்திலிருந்து ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் புரட்சியாளனாக யார் விளங்கினா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பூலித்தேவர். சரிங்களா? யாரு? பூலித்தேவர். எதனால இந்த பூலித்தேவர் விளங்கினாரு? ஏன்னா இவங்க கர்நாடகா உடன்படிக்கைப்படி யார் வரி வாங்கலாம்? ஆங்கிலேயர் போய் இவங்கள்ட்ட பூரா வரி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முறை வந்துருச்சு. அதனால யார் என்ன பண்ணிட்டாரு? கோவப்பட்டு பூலித்தேவர் அவங்களை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. பூலித்தேவரை பொறுத்த வரைக்கும் எந்த பகுதியின் ஆட்சியாளராக இருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருநெல்வேலிக்கு பக்கத்துல உள்ள நெற்கட்டும் செவல் அப்படின்ற பகுதிக்கு ஆட்சியாளராக இருந்தாரு. ஆற்காடு நவாப்பாக இருக்கக்கூடியவர் யாருன்னா முகமது அலி. ஆங்கிலேயர் மற்றும் ஆங்கிலேயர் 2 பேர் சேர்ந்து யாரை எதிர்த்தாங்க? பூலித்தேவரை எதிர்த்தாங்க. அப்ப பூலித்தேவர் என்ன பண்றாருன்னா சரி சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாரு. ஃபைட் பண்றப்ப என்ன பண்றாங்கன்னா யார் ஜெயிச்சிடுறா? பூலித்தேவர் ஜெயிச்சிடுறாரு. அப்ப முதல் போரில் முகமது அலியவும் ஆங்கிலேயர் படையையும் தோற்கடிச்சவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பூலித்தேவர் வெற்றி பெற்றாரு. சரிங்களா? அப்ப ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட முதல் வீரர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா யார சொல்லலாம்? பூலித்தேவர். தென்பகுதியை சேர்ந்த தமிழகத்தை சேர்ந்தவர் இருந்தவர். அதே போல வெற்றி கொண்ட இந்தியர் யாருன்னு கேட்டாங்கன்னா யார சொல்லணும்? இவரை தான் சொல்லணும். சரிங்களா? வெற்றி கொண்ட இந்தியர் யாரு? முதல் இந்தியர் இவர் தான். சரிங்களா? அதாவது ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு வெற்றி கொண்ட முதல் இந்திய வீரர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டா யார் சொல்லணும்? பூலித்தேவர். மற்றவங்க யாருமே அப்படி பண்ணல, ஜெயிக்கல. சரிங்களா? ஆனா இவங்க தான் என்ன பண்ணிட்டாங்க? ஜெயிச்சது. இவர் தான் முதலாக ஆங்கிலேயரை எதிர்த்து ஜெயிச்சார். பெரிய படையோட வந்ததுனால ஜெயிச்சிட்டாரு. சரி, ரைட், ஓகே. நெக்ஸ்ட், இவர் போன பிறகு இங்க ஒரு
இதை வந்து உருவாக்குறாங்க. யாருன்னா ஒரு கவர்னர் ஜெனரல் மாதிரி வந்து ஒருத்தர் உருவாக்குறாங்க, தளபதி யூசப் கான் அப்படின்றவரை. 1759ஆம் ஆண்டு நவாப்போட படையும் அவங்களோட படையும் மறுபடியும் திரும்ப போகுது. எங்க யாரை தோற்கடிக்க? பூலித்தேவரை தோற்கடிக்க. அப்ப திருநெல்வேலிக்கு நெற்கட்டு சபல் என்ற பகுதியை வந்து என்ன பண்றாங்கன்னா தாக்குறாங்க. தாக்குறப்ப என்ன பண்றாங்க, அது வந்து என்னன்னா அதுக்கு முன்னாலாக என்ன பண்றாங்க, ஒரு பகுதியை வந்து தாக்குறாங்க. எங்கன்னா இத பூலித்தேவரை இதை சிறைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தாக்குறாங்க. ஆனா யார் வந்து இது ஒண்ணுல பூலித்தேவர் மாட்டுல தப்பிச்சு ஓடி போயிடுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் 1751ஆம் ஆண்டு நெற்கட்டு சபலை தாக்குறாங்க. நெற்கட்டு சபலை தாக்கும் போது யாரு அப்பயும் என்ன பண்றாரு, பூலித்தேவர் தப்பிச்சு ஓடி போயிடுவார். சரிங்களா? அப்ப 1761 நெற்கட்டு சபல் தாக்கப்பட்டு கைப்பற்றப்பட்டுச்சு. யாரால? ஆங்கிலேயர்களால, யூசப் கான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னா 1764ஆம் ஆண்டு அவங்க இதெல்லாம் கொஞ்சம் கொலாப்ஸா இருக்கும் போது யார் வருவா, மறுபடியும் யார் வந்துருவா, பூலித்தேவர் திரும்ப வந்து தன்னோட பகுதியை மீட்டுருவார். எதை மீட்டுருவாரு? நெற்கட்டு செவல்ன்ற பகுதியை மீண்டும் மீட்டுருவார். அந்த மீண்டும் மீட்டுற ஆண்டு எவ்வளவு? 1764ஆம் ஆண்டு. அப்ப 1759ல ஃபர்ஸ்ட் போர் நடந்திருக்கு. அந்த போர்ல தப்பி ஓடி போயிட்டார் யாரு? பூலித்தேவர். மறுபடியும் 1761 நெற்கட்டு செவல் தாக்கப்பட்டிருக்கு. தாக்கப்பட்டு யார் கைப்பற்றிட்டாங்க? யூசப் கானும் ஆங்கிலேயர்களும் அதுக்காக கைப்பற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் 1764 மீண்டும் வந்து என்ன பண்ணிட்டாரு, பூலித்தேவர் எதை பிடிச்சிட்டாரு? நெற்கட்டு செவலை பிடிச்சிட்டாரு. ஆனா 1767ஆம் ஆண்டு கேப்டன் கேம்பல் அப்படின்றவரு என்ன பண்ணிட்டாரு, நெற்கட்டு செவலை பிடிச்சிட்டாரு. நாடே இழந்த நிலையில அலைஞ்சு யார் இறந்து போயிருவா? பூலித்தேவர் இறந்து போயிடும். கடைசி வரைக்கும் கைதாகல. சரிங்களா? கைதாகாம என்ன பண்றாரு, நாடே இழந்த நிலையில பூலித்தேவர் இறந்து போயிடுறாரு. ஆனா இவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நெற்கட்டு செவல்ல இருந்து யாரோட பகுதியாக சொல்றாங்க? பூலித்தேவரோட பகுதி தான் சொல்றாங்க. அதனால முதலாக ஆங்கிலேயரை எதிர்த்து வெற்றி பெற்ற முதல் இந்திய வீரன் யாருன்னு கேட்டாங்கன்னா யார சொல்லணும்? பூலித்தேவர். ஆனா இத்தனை காலகட்டத்துல அவர் போர் செஞ்சிருக்காரு அப்படின்றது விஷயங்கள் தெரிஞ்சா போதும். இது கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல நடத்துறோம், வேற எதுவும் வேணாம். சரிங்களா? நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதுக்காக போகக்கூடாது. கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? சரிங்களா? இறந்த வருடம் தேவையில்லை மேடம், இறந்த வருடம் தேவையில்லை. கேம்பல் வந்து அது வரைக்கும் எதுனாருன்னா போனாரு. அதுக்கப்புறம் நாடே இழந்ததுல இதை தெரிஞ்சாரு, இறந்தும் போயிட்டாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 11ஆம் நூற்றாண்டுல தான் என்ன பண்ணாங்கன்னா இங்க வந்தாங்க. அவங்க ஆந்திராவை சேர்ந்தவர்கள், தெலுங்கர்கள். சரிங்களா? அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 11ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துக்கு இடம்பெயர்ந்து எங்க வந்துட்டாங்க, தமிழக பகுதியாக இருக்கக்கூடிய தெற்கு பகுதிக்கு வந்திருக்காங்க. அந்த பகுதிக்கு நிலமானியம் அப்படின்ற ஒரு முறை வந்துருச்சு. நிலமானியம்னா என்ன? மானியமாக நிலத்தை கொடுத்து அந்த நிலத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, மக்களை வாழ வச்சுக்கலாம். அதே மாதிரி என்னன்னா தன்னை சுத்தி இருக்கக்கூடிய ஆட்சி பகுதியாகவும் அமைச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த நிலமானிய முறைப்படி யார் வந்துருவா, அவங்க அப்பாவாக இருக்கக்கூடிய வீரபாண்டியபுரம் அப்படின்ற ஒரு புறத்தை உருவாக்கி ஜெகவீரபாண்டியன் அப்படின்றவர் தான் முதலாக உருவாக்கிறது. அது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வீரபாண்டிய கட்டபொம்மனின் அப்பா தான் யாரு, ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன். அவர் தான் வீரபாண்டியபுரம் ஒரு புறத்தை உருவாக்கும். சரிங்களா? அதுதான் வந்து நிலமானியத்தின் அடிப்படையில வீரபாண்டியபுரம் அப்படின்ற ஒரு மரத்தை உருவாக்கி இருக்காங்க ஜெகவீரபாண்டியன். அவருடைய மகன் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன். அவங்களோட மனைவி பெயர் என்ன? வீரபாண்டிய கட்டபொம்மனோட மனைவி பெயர் ஜக்கம்மாள். சரிங்களா? என்னது ஜக்கம்மாள்? யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் வச்சுக்கணும். சரிங்களா? யாரோட மனைவி? வீரபாண்டிய கட்டபொம்மனோட மனைவி. நெக்ஸ்ட் அவங்களோட சகோதரர்கள் 2 பேர் இருக்காங்க. அந்த சகோதரர்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஊமைத்துறை செவத்தையா அப்படின்னு. ஒரு ஆள் பேர் தான் நிறைய பேருக்கு தெரியும், இவர் பேர் தெரியாது. சரிங்களா? அப்ப ஊமைத்துறை செவத்தையா அப்படின்றது யாரோட சகோதரர்கள்? வீரபாண்டிய கட்டபொம்மனோட சகோதரர்கள். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 1792ஆம் ஆண்டு அப்பவே ஒரு உடன்படிக்கை நடக்குது. ஏன்னா கர்நாடக வார் வந்து 3 கர்நாடக போர்கள் நடக்கும், இல்ல 4 கர்நாடக போர்கள் நடக்கும், 5 மைசூர் போர்கள் நடக்கும். அப்படி நடக்கும் போது அதுல ஒவ்வொரு கர்நாடகா போர் முடிவிலையும் உடன்படிக்கை எழுதுவாங்க. அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில என்ன பண்ணுவாங்க, ஆங்கிலேயர்கள் வரி வசூலிக்கலாம், ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணலாம், நான் எங்களுக்கு பதிலாக அவங்கதான் வந்து வரி வசூலிப்பாங்க அப்படின்ற மாதிரி முறை கொண்டு வந்துருவாங்க. அப்பதான் என்ன கிளர்ச்சி வெடிக்குது, பாளையக்காரர்கள் முறையே வந்து என்னது, எப்படி அவங்க வந்து வரி வசூலிக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னது கிளர்ச்சி வெடிக்குது. அந்த வளர்ச்சிதான் பாளையக்காரர்கள் புரட்சி அப்படின்றத சொல்றாங்க. அதன் அடிப்படையில கலெக்டர் காலின் ஜாக்சன் அப்படின்றவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1798ஆம் ஆண்டு நிலுவையில இருக்கு, நீங்க நம்ம வந்து என்னது கப்பம் கட்டாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு லெட்டர் எழுதுறாரு, யாருக்கு? வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு லெட்டர் எழுதுறாரு. சரிங்களா? ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்துல என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, இந்த மாதிரி நீங்க கப்பம் கட்டாம இருக்கீங்க, எனக்கு அந்த கப்பத்தை கட்டி முடிச்சுருங்க, வரியை செலுத்திடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு, திரும்ப மறு கடிதம் எழுதுறாரு.
யார் எழுதுறா? வீரபாண்டிய கட்டபொம்மன் எழுதுறா. என்ன எழுதுறாரு? இங்க பஞ்ச நிலை காரணமாக எங்களால் இப்போது வந்து கட்ட முடியாது, நாங்க நிலுவையில் உள்ள தொகையை நாங்க கட்டிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? எழுதுறாரு. அதை பார்த்தோன்னே யாருக்கு கோவம் வந்துருது? கேலின் ஜாக்சனுக்கு கோவம் வந்துருது. சரிங்களா? கோவம் வந்தோடனே என்ன பண்றாருன்னா, இவருக்கு எதிராக ஒரு படையை திரட்டி பாஞ்சாலங்குறிச்சியில போய் என்ன பண்ணுவான், இது சண்டை ஓடும் அப்படின்றது மாதிரி என்னது முடிவெடுக்கிறாரு. ஆனால் சென்னையில இருக்கக்கூடிய கவர்னர் ஜெனரலாக ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே தான் அந்த கலெக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அப்ப அந்த கலெக்டர் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, சென்னையில இருக்கக்கூடிய அந்த இது இருக்காங்க பாத்தீங்களா, கவர்னர் ஜெனரல், அவங்க கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி அவருக்கு எதிராக வந்து ஒரு குழுவை நியமிங்க, அவரு உண்மையை நிரூபிச்சதான் நம்ம நிர்வகிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. குழுவை நியமிக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, 1798ஆம் ஆண்டு அமைச்சர் சிவசுப்பிரமணியமும் யார் வீரபாண்டிய கட்டபொம்மனும் ராமநாதபுரத்துல யாரை போய் சந்திக்கிறாங்க? கேலின் ஜாக்சனை சந்திக்கிறாங்க. சரிங்களா? கேலின் ஜாக்சனை சந்திக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வெறும் 1080 பக்கோடாக்கள் தான் நிலுவையில் இருக்கு. அப்ப நான் அதற்கு முன்பாக இவர் கொடுத்துட்டாரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதற்கு முன்பாக என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. என்ன கொடுத்துட்டாரு? வரிய கொடுத்துட்டாரு. அப்ப நான் வந்து என்னது மீதி இருக்கக்கூடியது எவ்வளவு கொடுக்கணும்? 1080 பக்கோடாக்கள் தான் நான் வந்து நிலுவையில வச்சிருக்கேன். அப்ப அதை நான் வந்து திருப்பி செலுத்திடுவேன் அப்படின்றதுக்காக சொல்லிட்டு இருந்திருக்காரு. அதற்காக அந்த கேலின் ஜாக்சனை சந்திக்கிறதுக்கு 3 மணி நேரம் யாரை வெயிட் பண்ண வச்சிருக்காங்க? 3 மணி நேரம் யார இருக்காங்க? வீரபாண்டிய கட்டபொம்மனையும் சிவசுப்பிரமணியனையும் வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. அப்பதான் என்ன பண்ணுவாரு? யாரு வரி கேட்டப்ப யாரு டைலாக் விடுவார்? படத்துல கூட பார்த்திருப்பீங்க, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கே தர வேண்டும் கிஸ்தி அப்படின்ற மாதிரி என்னது பல விதமான டைலாக்ஸ்னா யாரு? சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க, பார்த்திருப்பீங்க. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னது நடந்துச்சு? 3 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சதுனால அந்த மாதிரி என்னது டென்ஷன் ஆகி யாரு கத்திட்டா? அப்ப நடக்குது. அப்ப உள்ளுக்குள்ளே என்னது சண்டை நடக்குது. நடக்கும் போது என்ன பண்றாரு? வீரபாண்டிய கட்டபொம்மன் தப்பிச்சு ஓடுறாரு. ஓடும் போது என்னன்னா, சிவசுப்பிரமணியம் அவங்க 2 பேரும் ஓடுறாங்க. போகும்போது சண்டை போட்டு ஓடுறாங்க. ஓடும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, யாரை பிடிச்சிடுறாங்க? சிவசுப்பிரமணியன் மட்டும் மாட்டிக்குவாரு. வீரபாண்டிய கட்டபொம்மனை யார் வந்து மீட்டு போயிடுவாங்க? அவங்களோட தம்பியாக இருக்கக்கூடிய ஊமத்திரை தன்னோட படையோட வந்து மீட்டுட்டு போயிடுவார். யார? வீரபாண்டிய கட்டபொம்மனை. சரியா? புரிஞ்சுதானே? புரிஞ்சதுதானே? மெதுவா தானே போறேன், இல்ல வேகமா போறேன்னா? சரி, ரைட், ஓகே. நெக்ஸ்ட், கவர்னர் எட்வர்ட் கிளைவ் அப்படின்றவரு என்ன பண்றாருன்னா, அந்த மாதிரி நீங்க போர் ஒருத்தர் போயிட்டீங்க, சரணடைஞ்சிருங்க, வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை நான் பண்ணி தந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில இருக்கக்கூடிய கவர்னர் எட்வர்ட் கிளைவ் அப்படின்றவரு என்ன பண்றாரு? சொல்றாரு, இந்த மாதிரி சரணடைஞ்சிருக்க, நான் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நான் பண்றேன் அப்படின்னு சொன்னா, சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. வந்து பார்த்தா அங்க வந்து ஒரு அவையில ஒரு 5-6 பேர் உட்கார்ந்துருக்காங்க. இவங்க முன்னால வந்து நிக்க வச்சுட்டு சிவசுப்பிரமணியத்தையும் நிக்க வைக்கிறாங்க. இவர் வந்து குற்றவாளி, அதனால நிக்க வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி என்னது சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அவரு தன்னோட வாதத்தை வைக்கிறாரு. யாரு? கட்டபொம்மன் வந்து வைக்கிறாரு. 1080 பக்கோடாக்களை தான் நான் கொடுக்கணும், ஆனா இவர் என்னன்னா 3 மணி நேரம் என்னை வெயிட் பண்ண வச்சாரு, காலதாமதமாக வந்தாரு. நானும் ரொம்ப நேரம் ஒவ்வொரு இடத்துலயும் அவரை பார்க்க போனேன். அதாவது இதற்கு முன்பாக ராமநாதபுரம் மட்டும்தான் அழைச்சோம், ஆனா ராமநாதபுரம் இல்லாம புதுக்கோட்டை ஒவ்வொரு இடமா வந்து என்ன பண்ணாருன்னா இவரை போய் பார்க்க போனோம். யார? அந்த இடத்துல போற யாருக்கா இருக்க மாட்டாரு, வர சொல்லிட்டு யார் இருக்க மாட்டாரு? கேலின் ஜாக்சன் இருக்க மாட்டாரு. அப்ப அவர் இழுபறியா நடத்திருக்கீங்க, அவர் அவமானப்படுத்திருக்கீங்கன்ற அடிப்படையில யார்? கேலின் ஜாக்சனை பதவி நீக்கம் பண்ணிடுவாங்க. அந்த பதவியில இருந்து நிராகரிச்சிருவாங்க. ஆங்கிலேயரும் ஒரு சில ஆள் நல்லா தான் இருப்பாங்க. சரிங்களா? அப்ப என்னன்னா பதவி நீக்கம் பண்ணிடுவாங்க. அந்த பதவிக்கு எஸ்.ஆர். லூசிங்டன் அப்படின்றவரை நியமிச்சிருவாங்க. யாரை நியமிச்சிருவாங்க? எஸ்.ஆர். லூசிங்டன் அப்படின்றவரை நியமிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் சிவசுப்பிரமணியனத்தை என்ன பண்ணுவாங்க? ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? சிறையில இருந்து விடுதலை செஞ்சிருவாங்க. யார? சிவசுப்பிரமணியத்தை. சரிங்களா? சிவசுப்பிரமணியனும் அவரும் என்னது மறுபடியும் திரும்ப தன்னோட பாஞ்சாலங்குறிச்சிக்கே போயிடுவாங்க. நெக்ஸ்ட், அப்பதான் என்ன நடக்கும்னா, இவர் ஒரு கூட்டமைப்பு உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. அப்பதான் என்ன பண்ணுவாங்கன்னா, மருது சகோதரர்கள் ஒரு கூட்டமைப்பு உருவாக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த கூட்டமைப்புல நிறைய பேர் இருப்பாங்க. திண்டுக்கல் கோபால நாயக்கர் இருப்பாரு. அதே போல என்னன்னா இத கேரளாவோட கேரளவர்மன் இருப்பாரு, மலபாரோட கேரளவர்மன். அதே மாதிரி மைசூர்ல கிருஷ்ணப்ப நாயக்கர் இருப்பாரு. அதே இவங்க சேர்ந்துக்கிடுவாங்க. யார் சேர்ந்துக்கிடுவாங்க? நம்மளோட அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களும் சேர்ந்துக்கிடுவாங்க. சேர்ந்துக்கிறதுக்கு அப்புறம் வந்து என்னன்னா, அதுல சேராத, அந்த கூட்டமைப்புல சேராத ஒரே ஒரு இது இருக்கு. அது யாருக்கு அடிபணிஞ்சு போயிருச்சு? ஆங்கிலேயருக்கு அடிபணிஞ்சு போயிருச்சு. அந்த இடம் பேரு தான் என்னன்னா சிவகிரி கோட்டை. அந்த சிவகிரி கோட்டை வந்து அடிபணிஞ்சு போனதுனால யார் கோவம் வந்துருச்சு? வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு கோவம் வந்துருச்சு. அதோட என்ன, அதை எதிர்த்து போய் யார்கிட்ட நிக்கிறாரு? முற்றுகையிட்டு சிவகிரி கோட்டையை நிக்கிறார். அந்த சிவகிரி கோட்டையை முற்றுகையிட்டா தன்னோட நண்பனை அடிச்சா யார் வருவா? ஆங்கிலேயர்கள் வருவாங்கல்ல. ஆமா, அவங்களுக்கு இப்ப கப்பம் கட்டிட்டு இருக்காங்கல்ல அவங்க, அப்ப வருவாங்கல்ல. அப்ப என்னன்னா அவங்க வர ஆரம்பிச்சாங்க.
ரெண்டு பேருக்கும் இடையே போர் நடக்குது. போர் நடக்கிறப்ப என்ன பண்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 1799 5ஆம் நாள் மேஜர் பானர்மேன் என்பவர் யாரை எதிர்த்து போர் தொடுக்க வராரு? யாரை எதிர்த்து போர் தொடுக்க வராரு? வீரபாண்டிய கட்டபொம்மனை எதிர்த்து போர் தொடுக்க வராரு. அப்ப வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கல்லர்பட்டிக்கு அடியில ஒரு போர் நடக்குது. அந்த கல்லர்பட்டியில யாருக்கு இது சிறைபிடிக்கப்படுகிறாரு? சிவசுப்பிரமணியன் சிறைபிடிக்கப்பட்டு கொல்லப்படுறார். அதாவது என்னன்னா எப்படின்னா கொல்லப்படுறாருங்கிற காட்டிலும் தூக்கிலிடப்படுறார் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சிவசுப்பிரமணியன் கல்லர்பட்டி கோட்டையில என்ன பண்றாரு? தூக்கிலிடப்படுறாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, களப்பூர் காடுல யார் போய் தஞ்சம் அடைஞ்சிடறா? வீரபாண்டிய கட்டபொம்மனும் ஊமைத்துறையும் சிவத்தையாவும் 3 பேர் என்ன பண்றாங்க? களப்பூர் கோட்டை அப்படின்ற மாதிரி என்னது அந்த இடத்துல வந்திருந்தாங்க. அங்கதான் என்னது புதுக்கோட்டை மன்னன் விஜய ரகுநாத தொண்டைமான் அப்படின்றவரு யாருக்கு அடிபணிஞ்சு இருப்பாரு? யாருக்கு? ஆங்கிலேயருக்கு அடிபணிஞ்சிருப்பார். அப்ப என்ன பண்றாருன்னா, அவங்க சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, யாரை பிடிச்சு கொடுக்குறாங்க? களப்பூர் காடுகள்ல இருக்கக்கூடிய வீரபாண்டிய கட்டபொம்மனை பிடித்து கொடுத்தவர் யாரு? விஜய ரகுநாத தொண்டைமான், புதுக்கோட்டை ஆண்ட மன்னன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப புதுக்கோட்டை ஆண்ட அதான் எட்டப்ப வேலை பார்த்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த டைலாக் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்க நடந்துச்சு? இந்த களப்பூர் காடுகள்ல நடந்துச்சு. இந்த களப்பூர் காடுகள்ல தான் யாரை பிடிச்சாங்க? வீரபாண்டிய கட்டபொம்மனையும் அவங்களோட சகோதரர்களையும் பிடிச்சாங்க. விஜய ரகுநாத தொண்டைமான் என்பவர் தான் அவர்களை பிடிச்சு கொடுத்தாரு. மேஜர் யார்கிட்ட? பானர்மேன்ட்ட பிடிச்சு கொடுத்த அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, விசாரணை நடைபெறுது. அக்டோபர் 16ஆம் ஆண்டு அவர் குற்றவாளி என்று நிரூபணம் ஆகுது. அக்டோபர் 17ஆம் நாளன்று என்ன பண்றாரு? தூக்கிலிடப்படுறாரு. கயத்தாறு, அதாவது திருநெல்வேலி மாவட்டத்துல கயத்தாறு என்னும் இடத்தில் என்ன பண்றாரு? தூக்கிலிடப்படுறாரு. அது எந்த மரத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்ன மரத்தில்? புளிய மரத்தில். என்ன மரத்தில்? புளிய மரத்தில். இது ஒரு கேள்வியாக இருந்துச்சு. சரிங்களா? அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்ப இது அக்டோபர் 16ஆம் ஆண்டு 16ஆம் நாள் என்ன பண்றாரு? குற்றம் நிரூபிக்கப்படுது. அக்டோபர் 17ஆம் நாளன்று என்ன பண்றாரு? தூக்கிலிடப்படுறாரு 1799ஆம் ஆண்டு. புரியுதா? இதுதான் என்ன அக்டோபர் 17 நம்ம என்ன நாளாக கொண்டாடுறோம்? வீரபாண்டிய கட்டபொம்மனோட இறந்த தினமாக கொண்டாடும். தெரியும் தானே? சரி, நெக்ஸ்ட் இவங்க எல்லாம் முடிச்சுட்டாங்கப்பா. இவங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் வராரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு வாங்கன்னா சொல்ல முடியாது. இவங்களோட காலகட்டத்தை சமகாலமா யார் இருந்தாங்க? இவங்க எல்லாருமே இருந்தாங்க. அப்ப வேலுநாச்சியார் இருந்தவங்க இருக்காங்க. வேலுநாச்சியாரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, 16 வயதுல திருமணம் செய்து கொடுத்தாங்க. அப்ப இவங்க எந்த நாட்டோட இளவரசியாக இருந்தாங்க அப்படின்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த செல்லமுத்து சேதுபதி அவர்களின் மகள். ஒரே மகளாக விளங்கினார். யாரு? 16 வயதுடைய இந்த வேலுநாச்சியார் சொல்றாங்க. அவங்க மகளாக பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி. யாருக்கு? செல்லமுத்து சேதுபதிக்கு மகளாக பிறந்தாங்க அப்படின்னு. இந்த 16 வயதுல யாருக்கு திருமணம் செய்து கொடுத்துட்டாங்க? சிவகங்கையை ஆண்ட முத்து வடுகநாதர் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு என்ன பண்றாங்க? கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? திருமணம் மேற்கொள்ளப்பட்டுச்சு. அந்த 16 வயதில் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துச்சு. அந்த குழந்தை பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வெள்ளச்சி நாச்சியார். என்ன நாச்சியாரு? வெள்ளச்சி நாச்சியார். சரிங்களா? அவங்களோட பெயர் வேலு நாச்சியாரு. அவங்க குழந்தையோட பேர் என்னது? வெள்ளச்சி நாச்சியார். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1772ல ஒரு போர் நடக்குது. அந்த போர் யாருக்கு இடையில நடக்குது? யாருக்கு இடையில நடக்குது? ஆங்கிலேயருக்கும் அந்த முத்துவடுகநாதருக்கும் இடையே நடக்குது. அது எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காளையார் கோவில்ல நடக்குது. அந்த போர்ல யார கொன்றாங்க? முத்துவடுகநாதரை கொன்னுடுறாங்க அப்படின்றது நல்லா தெரியும். அப்ப முத்துவடுகநாதர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, யார் தப்பிச்சு போயிடுறாங்க? வேலுநாச்சியாரும் வெள்ளச்சி நாச்சியாரும் தப்பிச்சு திண்டுக்கல் கோபால நாயக்கர்கிட்ட தஞ்சம் புகுறாங்க. என்ன பண்றாங்க? திண்டுக்கல் கோபால நாயக்கர்கிட்ட தஞ்சம் புகுறாங்க. தஞ்சம் புகுந்ததுக்கு அப்புறம் அவர் என்னன்னா கிட்டத்தட்ட என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அங்கே தஞ்சம் புகுந்து இருக்காங்க. அங்க இருந்துகிட்டே என்னன்னா பல படைகளை திரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட அமைச்சர் பெயர் என்னன்னு பார்த்தோம்னா தாண்டவராயன். யாரோட அமைச்சர் பெயர்? வேலுநாச்சியாரோட அமைச்சர் பெயர் என்னது? தாண்டவராயன். அவங்களோட பெண்கள் படைக்கு தலைமை வகித்தவர் பேர் என்ன அப்படின்னா குயிலி. யாரு? குயிலி. சரிங்களா? இப்படித்தான் என்ன பண்றாங்கன்னா, திப்பு சுல்தானை காண்றதுக்காக
போயிருப்பாங்க. மைசூரை ஆண்ட திப்பு சுல்தானை வந்து பார்க்கணும், பார்த்துட்டு படை வேண்டுகோள் விடுக்கணும். அதாவது படை எனக்கு வேணும், ஒரு குறிப்பிட்ட படையை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக எது சிவகங்கையை மீட்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமைப்பு உருவாக்குறாங்க. அந்த கூட்டமைப்பின் மூலமாக போறாங்க. அப்போ போகும்போது என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அங்க எல்லாரும் வந்து இந்த படுதா அணிஞ்ச மாதிரி என்னன்னா முகத்தை மூடிதான் போயிருந்திருப்பாங்க. வேல்நாச்சியாரும் குயிலும் போறப்ப, எங்க உங்க தலைவி எங்க, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி மைசூர் சுல்தான் வந்து கேட்கப்ப, இல்ல எங்க தலைவி வந்து வருவாங்க, நீங்க வந்து எங்களுக்கு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க அப்ப கேட்கறப்ப என்ன பண்றாங்கன்னா, அவர் வந்து ஃபர்ஸ்ட் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து முகத்திரையை எடுத்துட்டு வேல்நாச்சியார் அவர்களே பேசுறாங்க. அவங்களோட பாணியிலேயே, அவங்களோட மொழியிலேயே பேசுறாங்க. சரிங்களா? அவங்களோட மொழியிலேயே பேசுறதுனால என்ன பண்ணாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு 5000 குதிரைப்படை வீரர்கள், 5000 காலாட்படை வீரர்களே வந்து இது பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த 5000 குதிரைப்படை காலாட்படை வீரர்கள் 2 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க, அங்கே சிவகங்கையை மீட்டுருவோம்னு சொல்லிட்டு போறாங்க. போகும்போதே என்ன பண்றாங்கன்னா, யாரு வேலுநாச்சியார் இவங்களும் வந்து வெளியில போகும்போது அப்பதான் என்ன பண்றாங்கன்னா, உடையாள் அப்படின்ற ஒரு ஆளை வந்து சந்தித்ததாகவும் சொல்றாங்க. அந்த உடையாள் என்பவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஆடு மேய்க்கும் தொழிலை செய்தவங்களால சொல்றாங்க. அந்த ஆடு மேய்க்கும் தொழிலை செய்த அவங்க போயிட்டு இருக்கும்போது தண்ணி தவிச்சிருக்கு, அதனால தண்ணீர் கேட்டிருக்கான். அப்ப தண்ணீர் கேட்டிருக்கப்ப என்ன பண்றாங்க, குடிச்சிருக்காங்க. வாங்கி குடிச்சதுக்கு அப்புறம் வேலுநாச்சியார் அரசியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சரின்னு சொல்லி போயிட்டாங்க. ஆனா ஆங்கிலேயர்கள் அவங்கள பின்தொடர்ந்து வந்த ஆங்கிலேயர்கள் யாரை வந்து பிடிச்சிட்டாங்க, உடையாள் அவங்கள பிடிச்சிட்டாங்க. அப்ப உடையாளை பிடித்ததுக்கு அப்புறம் உடையாள் வந்து சொல்லியிருக்காங்க, எனக்கு உயிரே போனாலும் நான் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி. அப்ப என்ன பண்றாங்க, கண்டமணியை வெட்டி போட்டாங்க. யார, உடையாள். வெட்டி போட்ட பிறகு என்ன பண்றாங்க, அவங்க மறுபடியும் ஒரு கதைகளும் இருக்கு அதுக்கு. அவங்க வந்து என்னன்னா மறுநாள் உயிர் பித்ததாகவும், மறுபடியும் என்ன பண்றாங்க, அவங்க தன்னை கொன்று அவங்கள போய் கண்டமா வெட்டி போட்டதாகவும் சொல்றாங்க. அதனாலதான் அவங்களுக்கு வெட்டுடையாள் அப்படின்ற பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுது. சரிங்களா? அதன் அடிப்படையில தான் என்னன்னா, இந்த காளி கோயில் இருக்கு பாத்தீங்களா, கேள்விப்பட்டிருப்பீங்க, வெட்டுடையாள் காளி கோயில். அந்த கோயிலுமே அவங்களுக்காக வச்சப்பதுதான். அந்த நடுகள் யாருக்காக வச்சப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க இறந்த இடத்துல வச்சது யார் வச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வேலுநாச்சியார் அவர்கள் தான். அந்த வேலுநாச்சியார் அவர்கள் வந்து அவங்களோட மாங்கல்யத்தை யார்கிட்ட கொடுத்தாங்க, அந்த 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 நடுகள் மேல வச்சுட்டு போயிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்க முன்னால உள்ள புக்ஸ் தான் படிச்சிருப்பீங்க. படிச்சிருப்பேன். சரிங்களா? அப்ப இதெல்லாம் என்ன நடந்துச்சு, வேலுநாச்சியார் காலகட்டத்துல நடந்துச்சு. வேலுநாச்சியார் மறுபடியும் சிவகங்கை மீட்டாரா? ஆமா மீட்டாரு. சிவகங்கை மீட்டிருப்பாங்க. அரசியாக முடிசூட்டி கொண்டாங்க. அது எப்படி மீட்டாங்க, ஆயுத கடங்க அழிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா, தற்கொலை படை அதன் அடிப்படையில என்ன பண்ணிட்டாங்க, ஆயுதப்படையை நீக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, உள்ள வந்து அப்ப மகர சக்கராந்தி அப்படின்ற மாதிரி என்னன்னா, நம்மளோட இதுல வந்து என்னன்னா, இந்த ஒரு பூஜை கொண்டாடுவோம். நல்ல சரஸ்வதி பூஜை மாதிரி என்னன்னா, நம்மளோட இதுல வந்து ஒரு பூஜை கொண்டாடுவோம். அப்ப என்ன பண்றாங்கன்னா, பெண்கள் எல்லாம் இது என்ன பண்ண, விஜயதசமி. ஆமா சரி, விஜயதசமி. அந்த விஜயதசமி அப்பையில என்ன பண்றாங்கன்னா, நீட்டா உடை அணிஞ்சு போறாங்க. பின்னால வால்ல எல்லாமே இருந்திருக்கு, தெரியாத மாதிரி நல்லா நீட்டா விளக்கோட போயிருந்திருக்காங்க. முன்னால போய் தாக்குதல் நடத்தும் போது அங்க ஒரு மிகப்பெரிய நான் ஒளி எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு குயிலி தான் கூட்டிட்டு போறாங்க. குயிலி தான் அந்த படைக்கு தலைமை தாங்குறாங்க, பெண்கள் படைக்கு. கூட்டிட்டு போகும்போது என்ன பண்றாங்கன்னா, மிகப்பெரிய ஒரு அசரீதியை காட்டுறேன், நீங்க வந்துருங்க உள்ள டக்குன்னு அப்படின்னு சொன்னா செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஆனா அங்க போய் பார்த்தோம்னா எண்ணிலடங்காத ஆயுத கிடங்கு இருக்கு அந்த கோட்டைக்குள்ள. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, உள்ள போயிட்டு அந்த கோட்டைக்குள்ள உள்ள போனோடனே அந்த ஆயுதங்களை பார்த்த உடனே என்ன பண்றாங்கன்னா, தன் மீது நெருப்பை வச்சுக்கிட்டு எதுக்குள்ள போய் விழுந்துடுறாங்க, ஆயுத கிடங்குல விழுந்துடுறாங்க, இறந்தும் போயிடுறாங்க. அதுதான் வந்து இப்ப இடையில ஒரு படத்துல கூட காமிச்சாங்க, பார்த்து இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப விழுந்து வெடிச்சு சிதறிடுது, அங்க இருக்க ஆங்கிலேயர்கள் மோஸ்ட்லி இருந்தார். அப்ப இவங்க போய் திடீர்னு மறுபடியும் திரும்ப போய் இவங்க மீதி இருக்கவங்களும் போய் கொண்டுட்டு குயிலி எங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப ஒரு வீரன் மூலமாக வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி குயிலி வந்து தன் உயிரை வந்து தியாகம் செஞ்சுட்டாங்க, ஆயுதங்களை விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்க நடந்துச்சு, வேலுநாச்சியார் அப்படின்றவங்களோட நடந்துச்சு. அதுக்கப்புறம் அரசியாக இருந்தாங்க. அதற்கு முன்பாகவே மரு சகோதரர்கள் குறிப்பிட்ட காலங்கள் சிவகங்கையை பிடித்து ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அது யாருக்குமே தெரியாது. அது ஏன் இடையில சொல்லலை அப்படின்னு பார்த்தோம்னா, மரு சகோதரர்கள் வரும்போது தான் சொல்லணும். 1750 முதல் 1772 வரைக்கும் இருந்தாங்க. இப்ப பிப்ரவரி 1801 ஊமைத்துறையும் சிவத்தையாவும் என்ன பண்றாங்கன்னா, அங்க இருந்து தப்பிச்சு வந்துருவாங்க. இங்க இருந்து பாளையங்கோட்டை ஜெயில வந்து அடைச்சிருப்பாங்க. அப்ப அங்க இருந்து யார் தப்பிச்சு வந்துருவா, ஊமைத்துறையும் சிவத்தையாவும் தப்பிச்சு வந்துருவாங்க. எங்க இருந்து எங்க வருவாங்க, பாளையங்கோட்டையில இருந்து கமுதிக்கு வருவாங்க. அங்க இருந்து யார் கூட்டு வந்துருவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சின்ன மருது. பெரிய மருது சின்ன மருதுன்னு இருக்காங்க. பெரிய மருதுக்கு பெயர் என்னன்னா வெள்ளை மருது அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஆனா இருக்கிறதுலேயே நல்ல சிறந்தவரா விளங்கினவர் யாருன்னா சின்ன மருது. ஏன்னா அவர் தான் வந்து என்னன்னா புலியின் வாயை கிழித்ததாகவும் கூறப்படுது.
அந்த மாதிரிதான் வந்து சொல்றாங்க சின்னமருதர். சின்னமருதர் வந்து கொஞ்சம் ஆளுமை சிறந்தவராகவும் விளங்குறாரா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட், இந்த சிறுவயலுக்கு கூட்டு வந்துட்டாங்க. கூட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, கேலின் மெக்காலே வந்து என்ன பண்றாருன்னா அறிவுறுத்துறாரு. இந்த மாதிரி நீங்க கூட்டு போயிடுறீங்க வச்சிருக்கீங்க, அப்ப உங்களை நான் வந்து என்னது போர் தொடுக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அறிவுறுத்துறாரு. அப்ப என்ன பண்றாருன்னா, அப்போ உள்ள கவர்னர் யாரு, கேலின் மெக்கலே. அப்ப யார் கேட்கல, நம்ம சிவகங்கையில இருக்கக்கூடிய அந்த மருது சகோதரர்கள் கேட்கல, சிறுவயல்கிட்ட இருக்கவங்க. அப்ப கர்னல் அக்னியூ மற்றும் கர்னல் இன்ஸ் ரெண்டு பேர்ல யாரு பெரிய மருது சின்ன மருதுனால ரெண்டு பேரையும் இது அடக்கிறதுக்காக ரெண்டு பேர்த்தையும் கூட்டு போறாங்க. ரெண்டு பேரும் வந்து என்னது பெரிய லெவல்ல போர் நடக்குது. அந்த போர் வந்து திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படின்ற அடிப்படையில என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நிறைய இடங்களை பிடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப பிடிக்கும் போது திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படின்னு சொல்லக்கூடிய 1801ஆம் ஆண்டு யார் வெளியிடுவா, அவங்க ஒரு கூட்டமைப்பு இது இருப்பாங்க. யாருன்னா ஆங்கிலேயர்கள் ஒரு கூட்டமைப்பை வெளியிட்டிருப்பாங்க. அதே போல இவங்க ஒரு கூட்டமைப்பை வெளியிடுவாங்க. அந்த கூட்டமைப்புல தான் திண்டுக்கல் கோபால நாயக்கர் இருப்பாரு, இது மலபார் மலபார் கேரளவர்மன் இருப்பாரு. அதே போல யார் இருப்பாரு, மைசூர் கிருஷ்ணப்ப நாயக்கர் இருப்பாரு. அதை தவிர்த்து இவங்களும் இருப்பாங்க. அதனாலதான் என்னது ஊமைத்துறையும் சிவத்தையாவும் வர்றது. அவங்களோட கூட்டமைப்பு உண்டு. அந்த கூட்டமைப்பின் அடிப்படையில திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிடுறாங்க 1801. அது எங்க ஒட்டினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம இவங்க இந்த கோவில் இருக்கு தெரியுமா, பார்த்திருப்பீங்க, இந்த ஸ்ரீரங்கம் கோவில். ஸ்ரீரங்கம் தெரியுமா, ஸ்ரீரங்கம் சிரம்ப நடராஜர் கோவில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அந்த கோவிலோட மோதுவாரத்துல என்ன பண்ணிருப்பாங்க, திருச்சி. சரிங்களா, திருச்சியில வந்து ஒட்டியிருப்பாங்க. அது எல்லாமே என்ன பண்ணிருப்போம், ஒட்டின பிறகு பார்த்தோன்னே சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு முதல் எடுத்தோன்னே மே 1801 மட்டும் தஞ்சை, திருச்சி, பிரான்மலை, காளையார் கோவில் இந்த 4 பகுதி யார் பிடிச்சிருவாங்க, இந்த 2 பேர் கர்னல் அக்னியூ மற்றும் கர்னல் இன்ஸ் அப்படின்ற 2 பேரும் போய் பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் 1801ஆம் ஆண்டு அக்டோபர் 24ஆம் நாள் பிடிக்கப்படுறாங்க. சின்ன மருது பெரிய மருது 2 பேருமே, அந்த பெரிய மருது சின்ன மருது வந்து பிடிக்கப்படுறாங்க. அக்டோபர் 24ஆம் நாள் வந்து எங்க, ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த திருப்பத்தூர்ல என்ன பண்றாங்க, இவங்களை தூக்கிடுறாங்க. அதனாலதான் அங்க திருப்பத்தூர்ல என்ன பண்றாங்க, சிலை வச்சிருக்காங்க, அவங்க இறந்த இடத்தையும் வச்சிருக்காங்க. அக்டோபர் 24 1801ஆம் நாள் திருப்பத்தூர்ல யார் தூக்கிலிடப்படுறாங்க, சின்ன மருதும் பெரிய மருதும். 1801 நவம்பர் 16ஆம் நாள் வந்து யாராக இது பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில சிவத்தையாவும் ஊமைத்துறையும் தூக்கிலிடப்படுறாங்க. அவங்களையும் பிடிச்சிட்டாங்கல்ல. ஆமா. அப்ப இவங்க எல்லாம் தூக்கிலிட்ட பிறகு இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மீதி இருக்கக்கூடிய அந்த 73 புரட்சியாளர்களையும் கிளர்ச்சியாளர்களையும் நாடு கடத்திட்டாங்க. யாரு, 73 கிளர்ச்சியாளர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இருந்த அவங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, நாடு கடத்திட்டாங்க. சரிங்களா, பர்மா அதே மாதிரி என்ன பல நாடுகளுக்கு நாடு கடத்திட்டாங்க. யாரு, இந்த ஆங்கிலேயர். சரிங்களா, அதுக்கப்புறம் 1801 ஜூலை 31 கர்நாடகா உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக இருக்கக்கூடிய கர்நாடகா உடன்படிக்கை நினைக்கிறேன். இந்த கர்நாடகா உடன்படிக்கையின்படி தென்னிந்தியா முழுவதும் யாரோட கட்டுப்பாட்டுல வந்துருச்சு, ஆமா மேடம் 1801. அதாவது ஒவ்வொரு போர் நடந்துட்டு இருக்கு, ஒவ்வொரு வகையான போர் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 4 வகையான கர்நாடக வார் இருக்கு. அந்த 4 வகையான கர்நாடகாவில் ஒவ்வொன்றும் நடக்குது. அதான் 1, 2, 3, 4 வரும். அது நான் கர்நாடக வார் நடத்தும் போது நடத்துவோம். சரிங்களா, கர்நாடகா போர்கள் நடத்தும் போது நடத்துவோம். இப்ப தேவையில்லை, இதை மட்டும் நீங்க நல்லா ஆலோசிக்கணும். அப்ப 1801 ஜூலை 31 கர்நாடகா உடன்படிக்கையின்படி என்ன பண்ணிட்டாங்க, தென்னிந்தியாவுல ஆங்கிலேயரோட நேரடி கட்டுப்பாட்டுல வந்துருச்சு. சரிங்களா, அதோட யார் இதாயிட்டா, நம்ம ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்கள் முறை ஒழிஞ்சிரும். அதுக்கு முன்னாலே யார் இருந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தா தீரன் சின்னமலை. இவரை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். இவர் எந்த பகுதியை சேர்ந்தவர் பார்த்தோம்னா, ஈரோடு மாவட்டம் சென்னிமலை கடையில மேலப்பாளையம் அப்படின்ற இடத்துல வந்து பிறந்தவர் தான் யாரு, தீரன் சின்னமலை. இவரோட இயற்பெயர் தீர்த்தகிரி. இவரோட இயற்பெயர் என்ன, தீர்த்தகிரி. இந்த தீர்த்தகிரியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் மைசூர் போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் இருக்கு. அந்த போர் காலகட்டத்தில் என்னன்னா, கொங்கு நாடு என்பது என்ன அழைக்கக்கூடிய 4 வகையான நாடுகள் சொல்லுவாங்க. அதாவது கரூர், கோவை, சேலம், திண்டுக்கல் இந்த பகுதிகள் எல்லாமே என்னன்னா கொங்கு நாடு பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது யாரோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சு, தீரன் சின்னமலையோட கட்டுப்பாட்டுல இருந்து. தீரன் சின்னமலை முதலே என்ன பண்ணா, பிரெஞ்சு படையில என்ன பண்ணாரு, ராணுவ பயிற்சி பெற்றவர் யாரு, தீரன் சின்னமலை. அதே மாதிரி கொரில்லா போர் முறையும் கற்றுக்கொண்டவர் யாரு, தீரன் சின்னமலை. அப்ப தீரன் சின்னமலை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கத்துக்கிட்டு இருந்ததுனால அவங்க நெருங்குறதுக்கு ரொம்ப பயந்தாங்க. 2வது என்ன பண்றாங்கன்னா, இங்க கொங்கு பகுதியில இருந்து, கொங்கு நாட்டுல இருந்து ஓடாநிலைன்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த ஓடாநிலை அப்படின்ற பகுதியில என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்க வந்து தங்கிடுவார், நிரந்தரமா தங்கிடுவாரு. அங்க ஒரு கோட்டை எழுப்பி அங்கேயே தங்கிடுவார். யாரு, தீரன் சின்னமலை.
அப்ப அங்க இருக்கப்ப என்ன பண்றாங்கன்னா இது மைசூர் சுல்தான் இருக்காங்க பாத்தீங்களா, மைசூர் சுல்தான்கள் வந்து என்ன பண்றாங்க, இங்க இருந்து கப்பம் வாங்கிட்டு போறாங்க, அதாவது வரியை வாங்கிட்டு போறாங்க. எங்க இருந்து? அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வரி வாங்கிட்டு போறாங்க. போறப்ப என்ன பண்றாங்க, வழி மறிச்சு ஒத்த மனுஷன் நின்று இந்த சின்னமலைக்கும் சென்னிமலைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த சின்னமலை, சாரி இல்லை, சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த சின்னமலை என்ன பண்ற, வரியை புரிஞ்சு வச்சுக்கிட்டேன் போ சொல்லு அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பா, அந்த ஒரு வீரவசனத்தை சொல்லியிருப்பார். சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த சின்னமலை புரிஞ்சு வச்சுக்க சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அன்னையிலிருந்து தான் என்ன சொல்றாங்க, தீரன் சின்னமலை அப்படின்றது பெயராகவே வந்ததாக சொல்லப்படுது. அதை தவிர்த்து நெக்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்க, ஓடாநிலை அரச்சலூர் அப்படின்ற பகுதியில என்ன பண்ணிருப்பாங்க, போர் தொடுத்திருப்பாங்க. கோவையையும் 1800 பிடிக்கப்படுச்சு. யாரு? ஆங்கிலேயரால பிடிக்கப்படுச்சு. அதுக்கப்புறம் வந்து இவரை வந்து எதனால எப்படி இறந்தாரு அப்படின்னு சொல்லி துரோகத்தின் அடிப்படையில். தன்னோட சமையல்காரன் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நல்லப்பன். நல்லப்பன் பதிலாக கெட்டப்பன் வச்சிருக்கலாம். அப்படித்தானே? நல்லப்பன். அந்த நல்லப்பன் என்ன பண்ணுவாரு, காட்டி கொடுத்துருவாரு. யார்கிட்ட? ஆங்கிலேயர்கிட்ட காட்டி கொடுத்துருவாரு. யார? தீரன் சின்னமலை. காட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் 1805ஆம் ஆண்டு சங்ககிரி கோட்டையில தூக்கிலிடப்படுவார். யாரு? தீரன் சின்னமலை. அப்ப தீரன் சின்னமலையை பற்றி இவ்வளவுதான் விஷயங்கள். நிறைய படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த கண்டென்ட்டை மட்டும் படிச்சா போதும். சரிங்களா? நிறைய படிச்சுக்கிட்டு குழப்பிக்கிறாதீங்க. சரிங்களா? புரிஞ்சுதானே? புரிஞ்சதா என்ன? சரி, இப்ப மறுபடியும் ஒரு தடவை வந்து ரீகால் பண்ணிடலாமா? இப்ப கேக்குறேன். பாளையக்காரருக்கு முறையை தோற்றுவித்தவர் யாரு? கிருஷ்ணதா நாயக்கர். எப்போது? 1529. அமைச்சர், அவரோட அமைச்சர் பெயர்? எத்தனை பாளையங்களாக பிரிச்சாங்க? எத்தனை பங்கு வரி வந்து செலுத்தினாங்க? அதே சரி, ஓகே. பாளையக்காரர்களின் புரட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த காலகட்டத்துல இருந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு? பாளையங்களை எத்தனை பாளையங்களாக பிரிச்சாங்க? 2ஆக பிரிச்சாங்க, மேற்கு கிழக்கு. அது எத்தனை பாளையங்களாக இருந்துச்சு? 72 பாளையங்களாக இருந்துச்சு. சரி, இது இவங்களோட புரட்சி வந்து எப்படி உருவாச்சு, அதுக்கான காரணம் என்ன? ஓகே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன, பூலித்தேவர். பூலித்தேவரை பொறுத்த வரைக்கும் எந்த பகுதியை சேர்ந்தவர்? சரி, ரைட், ஓகே. இவங்களை முதலாக எதிர்த்தவர் யாரு? அதுல தோற்றாரா வெற்றி பெற்றாரா? வெற்றி பெற்றார். 1759ஆம் ஆண்டு யார் யாருக்கு இடையில போர் நடந்துச்சு? யூசப் கான் மற்றும் நவாபு சேர்ந்து யாரோட போர் தொடுத்தாங்க? பூலித்தேவர். அதுல தோல்வி அடைஞ்சாரா வெற்றி அடைஞ்சாரா? தோல்வி அடைஞ்சார். சரிங்களா? 1761ஆம் ஆண்டு எந்த பகுதி பிடிக்கப்பட்டுச்சு? எக்கட்னு சொல்லி தாக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 1764ஆம் ஆண்டு மீண்டும் மீட்டாரா? ஆமா. 1767ஆம் ஆண்டு யாரால இருந்து மறுபடியும் திரும்ப வந்து தோற்கடிக்கப்பட்டாரு? கேப்டன் கேம்பல் என்பவர் யாரை தோற்கடிச்சாரு? பூலித்தேவரை தோற்கடிச்சார். புரிஞ்சா? நெக்ஸ்ட் வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மனை பொறுத்த வரைக்கும் எத்தனாம் நூற்றாண்டுக்கு இங்க வந்தாங்க? அது வந்து முதலாக அந்த இது வீரபாண்டியபுரம் அப்படின்ற புறத்தை உருவாக்கியவர் யாரு? அது யாரோட தந்தை? வீரபாண்டிய கட்டபொம்மனின் மனைவி பெயர் என்ன? அவரோட சகோதரர் பெயர்? 1792ஆம் ஆண்டு என்ன உடன்படிக்கை நடந்துச்சு? அந்த உடன்படிக்கையின்படி வரியை வந்து நேரடியாக நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, நெக்ஸ்ட் இத கலெக்டர் ஜாக்சன் வந்து எப்போது சந்திச்சாரு? 1798. 1798 வந்து யார் சிறைபிடிக்கப்பட்டா? சிவசுப்பிரமணியன். அது எத்தனை பக்கோடாக்கள் அவர் வந்து வரி செலுத்தணும்னு சொன்னாங்க? எத்தனை மணி நேரம் நிக்க வச்சாங்க? அது வந்து அந்த விசாரணை வந்து சரணடையுங்க, யாரு இந்த முறை வந்து நீங்க போர் தொடுத்துட்டு போயிருக்கீங்க, அதாவது சட்ட ரீதியாக இது தவறு அப்படின்னு சொல்லி போர் தொடுத்துட்டு போயிருக்கீங்க சொன்னவர் யாரு? எட்வர்ட் கிளைவ். சரிங்களா? நெக்ஸ்ட் அந்த கேலின் ஜாக்சனுக்கு பதிலாக நியமிக்கப்பட்டவர் யாரு? எஸ்ஆர் லூசிங்டன். சரிங்களா? நெக்ஸ்ட் இது சிவகரி கோட்டையை முற்றுகையிட்டவர் யாரு? ஏன் முற்றுகையிட்டாரு? ரெண்டாவது அந்த திண்டுக்கல் கூட்டமைப்புல இணையல. சரிங்களா? சரி, அதாவது அந்த கூட்டமைப்புல இணையல. சரி, நெக்ஸ்ட் 1799 5ஆம் நாள் மேஜர் பானர்மேன் கல்லர்பட்டியில சிவசுப்பிரமணியனை பிடிச்சாங்க. கல்லர்பட்டி வந்து தாக்கப்படுச்சு, சிவசுப்பிரமணியனை பிடிச்சாங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் தூக்கிலிடப்பட்டாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் களப்பூர் காடு அப்படின்னு சொல்லக்கூடியது அது எங்க இருக்கு? புதுக்கோட்டையில இருக்கு. அந்த புதுக்கோட்டையில இருந்து யார் வந்து பிடிச்சு கொடுத்தாங்க? வீரபாண்டிய கட்டபொம்மனை பிடிச்சு கொடுத்தாங்க. யார் பிடிச்சு கொடுத்தது? அந்த மன்னர். சரிங்களா? நெக்ஸ்ட் அது வந்து எந்த காலகட்டத்துல வந்து அவருக்கு வந்து குற்றம் நிரூபிக்கப்படுச்சு?
எந்த ஆண்டு வந்து எந்த நாள் வந்து அவர் தூக்கிலிட்டாங்க? சரிங்களா? ஆனா நான் மோஸ்ட்லி வந்து நம்ம என்ன அக்டோபர் 16 தான் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? 16 கொண்டாடிட்டு இருக்கோம் நம்ம. அக்டோபர் 17 நம்ம கொண்டாடுறோம். நல்லா யோசிங்க, போட்டு பாருங்க தெரியும். சரிங்களா? நெக்ஸ்ட் வேல்நாச்சியார். வேல்நாச்சியாரை பொறுத்த வரைக்கும் என்ன? 16 வயதுல எதுவும் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட மனைவி கணவர் பேர் என்ன? அவங்களோட தந்தை பேர் என்ன? செல்லமுத்து சேதுபதி. நெக்ஸ்ட் அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எந்த கூட்டமைப்புல இருந்தாரு? திண்டுக்கல் கூட்டமைப்புல இருந்தாரு. அவங்களோட மகள் பெயர் என்ன? வெள்ளச்சி நாச்சியார். சரிங்களா? திண்டுக்கல் கோபால் நாயக்கர் தான் அவங்களுக்கு வந்து தஞ்சம் புகுந்திருப்பாரு. நெக்ஸ்ட் இது திப்பு சுல்தான் என்ன சொல்லியிருப்பாரு? திப்பு சுல்தான் என்ன கேட்டிருப்பாங்க? அதுல ஆமா, படை வீரர்களை கேட்டிருப்பாங்க. சரி, இவங்க படையில இருந்தக்கூடிய முக்கியமான 2 நபர்கள். தாண்டவராயன் அமைச்சர், படைப்பிரிவு தலைவி யாரு? குயிலி. இதுல இடையில வந்து இறந்தவங்க பேர் என்ன? உடையாள், வெட்டுடையாள். சரிங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா மருது சகோதரர்கள். அவங்கள பொறுத்த வரைக்கும் சரி, ரைட். பிப்ரவரி 1801 வந்து யார் வந்திருக்கா? ஊமத்திரையும் செவத்தாயம் எங்க தப்பிச்சுட்டாங்க? பாளையங்கோட்டையில இருந்து கமுதிக்கு வந்துட்டாங்க. கமுதியில இருந்து யார் கூட்டு வந்தா? சின்ன மருது எங்க கூட்டு வந்தாரு? சிறுவயலுக்கு கூட்டு வந்தாரு. சரிங்களா? கேலின் மெக்காலே அதை வந்து என்ன பண்ணிட்டாரு? நீங்க பண்றது தப்பு அப்படின்றது மாதிரி என்ன பண்ணிருக்காரு. சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்க போர் எடுக்கிறதுக்கு இது பண்ணிருக்காங்க. கர்னல் அக்னியூ அவரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காரு? கர்னல் அக்னியூ மற்றும் கர்னல் இன்ஸ் அப்படின்றவங்க என்ன பண்ணிருக்காங்க? 2 பேர் சேர்ந்து யாரை வந்து போர் கொடுத்துருக்காங்க? மருது சகோதரர்களும் அவங்களோட கூட்டமைப்பை சேர்ந்தவங்களையும். திருச்சிராப்பள்ளி பிரகடனம் எங்க வெளியிடப்பட்டுச்சு? திருச்சி ஸ்ரீரங்கம் கோவில். சரிங்களா? நெக்ஸ்ட் அது வந்து என்ன பிரகடனம் சொல்றாங்க? சுதந்திர பிரகடனம் சொல்றாங்க. 1801ஆம் ஆண்டு இது நடந்துச்சு. மே 1801ஆம் ஆண்டு எந்தெந்த பகுதியை வந்து ஆங்கிலேயர்கள் பிடிச்சாங்க? தஞ்சை, திருச்சி, பிரான்மலை, காளையா கோவில். சரிங்களா? நெக்ஸ்ட் அக்டோபர் 24ஆம் தேதி வந்து யார் தூக்கிலிடப்பட்டாங்க? 1801ஆம் ஆண்டு அக்டோபர் 24ஆம் தேதி எந்த இடத்துல தூக்கிலிடப்பட்டாங்க? ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பத்தூர்ல என்ன பண்ணாங்க? சின்ன மருது, பெரிய மருது 2 பேரையும் என்ன பண்ணாங்க? தூக்கிலிட்டாங்க. நெக்ஸ்ட் 1801 நவம்பர் 16ஆம் நாள் யார் தூக்கிட்டாங்க? பாஞ்சாலங்குறிச்சி செவத்தையா 2 பேரையும் தூக்கிலிட்டாங்க. சரி, ரைட், ஓகே, புரிஞ்சுதானே? அதுக்கப்புறம் 1801 ஜூலை 31ஆம் நாள் வரை என்ன நடந்துச்சு? அந்த உடன்படிக்கைப்படி என்ன சொல்றாங்க? நேரடி கட்டுப்பாட்டுல என்ன வந்துருச்சு? தென் தமிழகம் வந்துருச்சு அப்படின்றது தெரிஞ்சிச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலையை பொறுத்த வரைக்கும் எந்த ஊரை சேர்ந்தவர்? தீரன் சின்னமலையை பொறுத்த வரைக்கும் எந்த ஊரை சேர்ந்தவர்? ஈரோடு மேலப்பாளையத்துல. ஓகே தானே? நெக்ஸ்ட் அவர் தீர்த்தகிரி. நெக்ஸ்ட் கொங்கு நாடு அப்படின்ற பகுதியை பிடிச்சாங்க. யாரு? ஆங்கிலேயர்கள் பிடிச்சாங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? ஓடாநிலைன்ற ஒரு இடத்துல ஒரு கோட்டையை கட்டி அங்கேயே இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காரு? கோவை இது எல்லாமே கைப்பற்றிட்டாங்க. யாரு? ஆங்கிலேயர்கள். அதுக்கப்புறம் வந்து யாரு? நல்லப்பன் என்பவரால் காட்டு கொடுக்கப்பட்டு எந்த ஆண்டு வந்து அவர் எதுனாரு? 1805ஆம் ஆண்டு சங்ககிரி கோட்டையில தூக்கிலிடப்பட்டார். இதுதான் வந்து எதோட வரலாறு? பாளையக்காரர்களோட மொத்த வரலாறு. புரிஞ்சுதானே? நோட் பண்ணிக்கலாம்ல? சரி, ரைட், ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ.